ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குக் வித் குட்டியில் கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் கேக் வெரைட்டிஸில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சாக்லேட் கேக்குங்க. இது எப்படி நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு மில்க் எடுத்துக்கிட்டேங்க. காய்ச்சி ஆற வச்ச பாலுங்க இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, வினிகரும் பாலும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 5 மினிட்ஸ் இதை எடுத்து வச்சிடலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு மிக்ஸி ஜார்லேயே டைரெக்டாக மற்ற பொருள்லாம் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு 1/2 கப்பில் கொஞ்சம் கம்மியாக அன்ஃப்ளேவர்டு ஆயில் எடுத்துருக்கேங்க. அது கூட இதெல்லாம் நம்ம டைரெக்டாக மிக்ஸிலேயே ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறோங்க. இப்போ 2 முட்டை அதில் உடச்சி ஊற்றிட்டேங்க. அப்புறம் நம்ம ப்ரௌன் சுகர் இருந்தால் ப்ரௌன் சுகர் நீங்கள் போட்டுக்கோங்க. இல்லைன்னா நான் இன்றைக்கி அதுக்கு பதிலாக 2 ஸ்பூன் அளவுக்கு ஜாகரி போட்டிருக்கேங்க. வெல்லம் போட்டிருக்கேன். வெல்லம் பொடிச்ச வெல்லம் இருக்குது இல்லைங்களா, அது 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் 1/2 கப் அளவுக்கு சுகர், ஒயிட் சுகர் சேர்த்துக்கிட்டேங்க. இது எல்லாமே நல்லா ஒரு தடவை பீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் மிக்சியில். இப்போ இது கூட நம்ம வினிகரோடு கலந்து வச்சுருக்க பாலையும் இது கூட சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாங்க மிக்சியில். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் இருக்கு இல்லைங்களா, அந்த பவுடர் போட்டுட்டு சூடான ஒரு சுடு தண்ணி ஊற்றி, அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஸ்பூன் இருக்குங்க, அந்த அளவுக்கு ஊற்றி இதை கலந்து வச்சுக்கோங்க. தண்ணி ஹாட் வாட்டராக இருக்கணுங்க. நம்ம காஃபி பவுடர் கலக்கிற தண்ணி எப்போவுமே ஹாட் வாட்டரில் கலக்குங்க. இப்போ இதை அடுத்தது நம்ம ட்ரை பவுடர்ஸை எடுத்துக்க போகிறோம். அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு மைதா மாவும் ஆல் பர்பஸ் ஃப்ளார் எடுத்திருக்கேன். அது கூட ஒரு 3/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேங்க. ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா போட்டுக்கிறோம். ஒரு சின்ன பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறோங்க. இப்போ இது எல்லாமே நம்ம ஒரு ஸ்ட்ரெயினரில் வச்சு ஜலிச்சு எடுத்துக்க போகிறோம். எப்போவுமே இப்படி ஜலிச்சு சேர்க்குறனால நமக்கு எல்லா மாவும் ஈவனாக ஜலிச்சு ஸ்ப்ரெட் ஆகிடுங்க. அதுக்காக தான் இது மாதிரி செய்கிறோம். இப்போ நம்ம ஹாட் வாட்டரில் கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா காஃபி பவுடர், அதை இது கூட சேர்த்துக்கிறோம். இப்போ அதே மாதிரி அடுத்தது நம்ம மிக்சியில் பீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, எக்கு, ஆயில், சுகர், அது எல்லாமே மில்க், இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மைதா மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலந்து பாருங்கள். இது மாதிரி நல்லா இந்த இட்லி மாவு பதம் இருக்கும் இல்லைங்களா, இட்லி மாவோட கன்சிஸ்டன்சி வந்த உடனே நம்ம ஆட் பண்ணுறத நிறுத்திக்கலாம். பாருங்கள், நான் மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணிவிட்டு இந்த சாக்கோ பவுடர் எல்லாமே மிக்ஸ் ஆகிடணுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இப்போ இதை நம்ம எப்படி மோல்டில் ஊற்றி பேக் பண்ணுறதுன்னு காட்டுறேங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு இது கூட வெனிலா எசன்ஸும் சேர்த்துக்கிட்டேன். வெனிலா எசன்ஸ் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டான்னா வெனிலா எசன்ஸை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. வெனிலா எசன்ஸும் நல்லா இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு, நான் முன்னாடியே பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேங்க. உங்கள்கிட்ட மோல்டு இருந்தால் மோல்டு ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா இது மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேட்டரை ஊற்றிக்கோங்க. இது மாதிரி ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் நல்லா வச்சு டேப் பண்ணி விட்ருங்க. டேப் பண்ணி வச்சுட்டு, நான் ஏற்கனவே கடாய் நல்லா ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதில் நம்ம வச்சு மூடி வச்சிட போகிறோங்க. இது 30 to 35 மினிட்ஸ் நல்லா வேகணுங்க. இப்போ ஒரு வெந்திரிச்சான்னு ஒரு 35 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்குறப்போ பாருங்கள், ஒரு டூத் பிரிக்கோ இல்லை ஒரு ஷார்ப்பான ஒரு இதோ வச்சு இப்படி குத்தி பார்த்திங்கன்னா அதில் மாவு ஒட்டாமல் வந்திருக்கு இல்லைங்களா, அப்போ நல்லா பேக் ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்ம சாக்லேட் கேக் ரெடி ஆகிடுச்சுங்க. வெளியில் எடுத்து வச்சு ரூம் டெம்பரேச்சர் வந்த உடனே இதை எப்படி டீமோல் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஈஸியாக வந்துடுங்க. ஒரு பிளேட்டில் வச்சு அப்படியே திருப்பினிங்கன்னா நம்ம சாக்லேட் கேக்
ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு நம்ம சாக்லேட் கேக்கு. இதே மாதிரி மெஷர்மெண்ட்டில் நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக ப்ளஃபியாக சூப்பராக வந்துருந்ததுங்க. நான் யூஸ்வலாக வந்து இந்த கடாயில் வந்து சால்ட்டு போட்டு வச்சு ஹீட் பண்ணுவாங்க. இன்றைக்கி வந்து சால்ட்டு போடாமையே வச்சு செஞ்சுருந்தேன். ஆனால் வந்து அவ்வளோ சூப்பராக வந்துருந்தது. வெறும் கடாயிலேயே ஒரு ஸ்டாண்டு மட்டும் வச்சுருந்தேங்க. சால்ட்டு போட்டு வைக்கிறத விட இது வந்து நல்லாவே வந்திருந்தது. இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நம்ம சாக்லேட் கேக்கை. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. உங்களுக்கு தேவைப்பட்டால் இது மேலே வந்து நட்ஸு கூட வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஆல்மண்ட்ஸு, கேஷ்யூஸ் அது மாதிரி கூட மேலே வந்து வச்சிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டில் இருக்குங்க. மேலே வந்து டூட்டி ஃப்ரூட்டி கூட போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம சாக்லேட் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோ சூப்பராக ப்ளஃபியாக வந்திருந்ததுங்க. ரெசிபி பிடிச்சுன்னா கட்டாயமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருந்ததுன்னு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.